தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த வேட்பாளர் யார்? திருச்சி கிழக்குல ராகவ லாரன்ஸை நிப்பாட்ட போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில பேஜ் இது ஒரு ஃபேக் நியூஸ். இதற்கு முன்னாடி ராகவ லாரன்ஸ் விஜய் பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. இது ஃபேக் நியூஸ். ஏன்னா விஜய்க்கு இருக்கிற ஃபேன் பேஜ் மாதிரியே ராகவ லாரன்ஸுக்கும் இருக்காங்க. ரெண்டு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க ஒரே கட்சியில பயணித்தா அந்த கட்சியில இவருக்கு சப்போர்ட் பண்றதா அவருக்கு சப்போர்ட் பண்றதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையிலேயே சண்டை வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆக்சுவலா இடைத்தேர்தல ராகவ லாரன்ஸ் நிக்கிறது மாதிரியான ஒரு முடிவு இருந்துச்சு, ராகவ லாரன்ஸுக்கே இருந்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எப்படி நான் சொல்றேன்னா, ராகவ லாரன்ஸ் இன்ஸ்டாகிராம்ல அவருடைய அபிஷியல் பேஜ் ஒன்று வச்சிருக்காரு. அதே மாதிரி அபிஷியல் ஃபேன் பேஜ்னு ஒரு பேஜ் இருக்கு. இது ராகவ லாரன்ஸ் உடைய பார்வையில தான் அந்த ஃபேன் பேஜ் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதற்கான எந்த எவிடன்ஸுமே என்கிட்ட கிடையாது. ஆனா கண்டிப்பா சொல்லுவேன், அது ராகவ லாரன்ஸ் உடைய பார்வையில ராகவ லாரன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேன் பேஜ் தான். நீங்க பாத்தீங்கன்னா ராகவ லாரன்ஸ் உடைய அபிஷியல் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு 4 போட்டோக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினி கூட எடுத்த போட்டோ, படங்களுடைய போட்டோ, மற்ற புகைப்படங்களை அவர் ஷேர் பண்ணியிருப்பாரு. கடைசியா ஒரு 4-5 புகைப்படங்கள் விஜய் அவர்களோட அவர் இருந்த புகைப்படங்கள், விஜய் அவர்களோட அவர் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது எடுத்த புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 புகைப்படத்தை பகிர்ந்திருப்பாரு. இது ஒரு ரீசன். நீங்க வேணும்னா போயிட்டு அவர் பேஜை செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரீசன், அவருடைய அபிஷியல் ஃபேன் பேஜ்னு ஒரு பேஜ் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல ஒரு போல் நடத்தினாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருச்சி கிழக்குல நிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல் நடத்துறாரு. அதுல நிறைய பேர் வாக்கு செலுத்தி இருந்தது நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரிஞ்சு ராகவ லாரன்ஸ் உடைய அது முடிவு. அதுல எவ்வளவு பேர் ஓட்டு செலுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த தேர்தலில் நிற்போம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு முடிவா இருக்கும். சரிங்களா? இப்போ 2 தினங்களுக்கு முன்பு என்ன நடந்துச்சு அப்படின்னா அண்ணாமலை புதிய கட்சி ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு அறிக்கை வந்துருச்சு. ரஜினி சாருடைய சீடர் தான் ராகவ லாரன்ஸ் அப்படிங்கிறது மாதிரி ராகவ லாரன்ஸ் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. சரிங்களா? அவர் எந்த இடத்துலயுமே ரஜினி சாரை விட்டு கொடுக்க மாட்டாரு. இப்போ ரஜினி சாரும் அண்ணாமலையும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்க. கண்டிப்பா அந்த கட்சியில நமக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. திருச்சி கிழக்குல நமக்கு வெற்றி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரஜினி கூட சேர்ந்து நம்ம ஒரு தொகுதியில போட்டிட்டோம்னா அங்கேயும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதனால நம்ம இப்ப விஜய் கூட சேர்ந்தா ரஜினி சாருக்கு துரோகம் பண்றது மாதிரி இருக்கும். அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போறதுனால நம்ம ரஜினி சாரோட சேர்ந்து அந்த கட்சியிலேயே பயணிக்கலாம். இதுல என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அதுலயும் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு குழப்பமான ஒரு சிந்தனையில தான் இப்ப இருந்துகிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா ராகவ லாரன்ஸுக்கு கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துல ஜாயின் பண்ணி திருச்சி கிழக்குல போட்டியிடணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், இது மாதிரி ஒரு பேஜ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 2-3 பேஜுகளை வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணல, அந்த பேஜை நடத்தக்கூடியவங்க அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்கள வச்சு இவங்களுக்கு தேவையானதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேஜ்ல ஒரு போல் கிரியேட் பண்ணி அதை செட் பண்றாங்க. அதுல மக்கள் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அதை பண்றாங்க. என்ன இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான். ராகவ லாரன்ஸ் மட்டும் இல்ல, அண்ணாமலையும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூவை தான் எடுத்தாரு. விஜய் அவர்களும் இது மாதிரி ஒரு மூவ் தான் எடுத்தாரு. இது இப்ப பொலிட்டிக்கலா தமிழகத்துல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மூவ். சரிங்களா? ஆனா ராகவ லாரன்ஸ் இதற்கு அப்புறம் டிவிகேல ஜாயின் பண்ணலைன்னா அதற்கு அண்ணாமலையும் ரஜினியும் புதிய கட்சி ஆரம்பிக்க போறதுடைய அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் காரணமா இருக்கும். விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நானே அவர் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு, அப்படித்தான் அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே நம்புறேன். அவங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களும் அந்த சிந்தனையில இருக்காங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஆனா நல்லது மட்டும் செய்யணும்ன்ற சிந்தனை தமிழக அரசியலுக்கு போதுமானதாக இருக்காது. சரிங்களா? எதையெல்லாம் எதிர்க்கணும், எதையெல்லாம் ஒழிக்கணும், எதையெல்லாம் அரவணைக்கணும் அப்படிங்கறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அரசியல்ல நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் நல்லது பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பா நல்லது பண்ண முடியாது. சரிங்களா? பாஜக அரவணைச்சுக்கிட்டு நல்லது பண்ண முடியுமா? அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் அரவணைச்சுக்கிட்டு எவ்வளவு நல்லது பண்ண முடியும்? காங்கிரஸ திமுக அரவணைச்சிருந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ திமுக கூட்டணியில இருந்துகிட்டு தமிழகத்துக்குள்ள விடவே இல்லை. ஆனா இன்னைக்கு டிவிக்கு காங்கிரஸ் உள்ளேக்கு அலோவ் பண்றாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம். சரிங்களா? அது ஒரு சரியான முடிவு. ஆனா காங்கிரஸுக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கறத டிவிக்கு தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அது அவங்களுடைய விருப்பம். ராகவ லாரன்ஸ் மாதிரி நடிகர்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்கலாம், கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கிடையாது. நல்ல சிந்தனையோட இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு சீட்டு கொடுங்க. உழைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ராகவ லாரன்ஸ் மாதிரியே பாலா இருக்காரு, பாலாவுக்கு கொடுத்துருக்கலாம்ல.
பாலாவும் ராகவ் லாரன்ஸ் மாதிரி நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராகவ் லாரன்ஸ் மாதிரி பாலா மாதிரி நல்லது பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய பொய் செய்திகளையும், இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க பேசுறதை கேட்டுட்டோம், உதயநிதி பேசுறதை கேட்டு விஜயும், விஜய் பேசுறதை கேட்டு உதயநிதியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம, உங்களுடைய எம்எல்ஏகளுடைய அறிவுரைகளை எடுத்துக்கிட்டு சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து திருச்சி கிழக்குல நிப்பாட்டுங்க. அது ராகவ லாரன்ஸ் இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ராகவ லாரன்ஸ் திருச்சி கிழக்குல நிக்க போறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு விளக்கமா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சேன்.